வாட்ஸ்அப் கைஸ், வெல்கம் பேக் டு ஹேட்ஸ் ஆஃப் லோகா. இந்த படத்தை பற்றி இப்போதைக்கு தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் சூப்பர் ஹீரோ மூவி இன் இந்தியா. அந்தளவுக்கு இந்த படம் இருந்துச்சு. அண்ட் இந்த படம் இனி பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போய் செக் பண்ணிட்டு வந்துடுங்க. ஏன்னா இது கொஞ்சம் ஸ்பாய்லர்ஸ்லாம் இருந்து டீட்டெயில்டு அனலைசிஸாக இருக்க போகுது. அண்ட் இந்த வீடியோவில் நம்ம இந்த படம் ஏன் இவ்வளோ சக்ஸஸ் ஆகிருக்கு அண்டு இவ்வளோ கம்மி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட படம் மோர் தென் 300 crores கலெக்ட் பண்ணியிருக்கு. அண்ட் இந்த அளவுக்கு ஒரு மாலிவுட் இண்டஸ்ட்ரியிலேருந்து இத்தனை பேர், அதாவது டோலிவுட் எடுக்க முடியாததை கோலிவுட் எடுக்க முடியாத, ஈவன் பாலிவுட் ஹையஸ்ட்டு பெய்டு இண்டஸ்ட்ரியிலேயே எடுக்க முடியாத ஒரு படத்தை எப்படி மாலிவுட்டில் சூப்பர் அண்ட் ஸ்லீக்கியாக புல் ஆஃப் பண்ணியிருந்தாங்க அப்படின்றது தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக கவர் பண்ண போகிறோம். ஸோ எந்தெந்த விஷயங்கள்லாம் இருந்தனால இந்த படம் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் ஃபுல்லாக கவர் பண்ண போகிறோம். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்டிங் வித் ஏன் லோகா சக்ஸஸ் ஆனுச்சுன்ற விஷயம் அதனோட ஸ்டோரி லைன் தான். எல்லாத்துக்குமே தெரிஞ்ச மாதிரி அந்த ஒரு மித்தாலஜிஸ், இந்தியன் மித்தாலஜிஸை வச்சு சூப்பராக அதை புல் ஆஃப் பண்ணியிருந்தாங்க. அதாவது யக்ஷி, நம்ம வேம்பயர்ஸ்ன்னு சொல்லுவோம் இங்கிலீஷில், தமிழில் ரத்த காட்டேரின்னு சொல்லுவோம். அண்ட் அதை வச்சு சூப்பர் அண்ட் ஸ்லீக்கியான ஒரு ஸ்டோரி லைனை எல்லாத்துக்குமே கிரவுண்டடாக அதோட லோர் சில்ட்ரன் அண்ட் அடல்ட்ஸ் ரெண்டு பேருக்குமே பிடிச்ச மாதிரி அண்ட் எல்லா ஜென்ரேஷன்ஸையும் கவர் பண்ணுற மாதிரி அதனோட ஸ்டோரி லைன் இருந்தது தான் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக சொல்லுவேன். ஏன்னா இப்போ 2K கிட்ஸ், அதாவது இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கும் நம்ம முன்னாடி இருந்த ஜென்ரேஷனுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி கொடுக்குற மாதிரி அந்த காலத்து ஒரு ஸ்டோரி லைனை எடுத்து அதை கொஞ்சம் ரீஃபர்பிஷ் பண்ணி இந்த டைம் லைனில் நடந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு சூப்பரான ஒரு அந்த கனெக்ட் இருக்கனால எல்லாத்துக்கும் அந்த கதை மனசில் ஈஸியாக உட்கார்ற மாதிரி பண்ணியிருந்தாங்க. அண்ட் இனி ஒரு விஷயம் ஸ்டோரியோட அந்த கிரவுண்டடான விஷயம் இப்போ சில்ட்ரன்ஸ்க்கும் புரிகிற மாதிரி எடுத்து அண்ட் அந்த அடல்ட்ஸ்க்கும் அந்த ஸ்டோரி லைன் ஈஸியாக புரிகிற மாதிரியே இருக்கும். அண்ட் பெரிய கேரக்டர்ஸ்லாம் இன்வால்வ் பண்ணாமல் எந்தெந்த கேரக்டர்ஸ்லாம் படத்துக்கு தேவையோ அந்த கேரக்டர்ஸை மட்டும் உள்ளார கொண்டு அந்த ஒரு விஷயத்தை சூப்பராகவே புல் ஆஃப் பண்ணியிருந்தாங்க. எந்தெந்த கேரக்டருக்கு டெப்த் கொடுக்கணுமோ அந்தந்த கேரக்டருக்கு மட்டும் ஃபுல் டெப்த் கொடுத்துருந்தாங்க. அதாவது சந்திராவுக்கு மட்டும்தான் அந்த ஒரு ஃபிலிமில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸே போயிருக்கும். மற்ற யாருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒரு கேரக்டர் டெப்த்துன்றதே இருக்காது. அண்ட் அதுதான் ஒரு சூப்பர் ஹீரோ படத்தோட மெயின் விஷயமே. நீங்கள் எல்லாத்துக்கும் ஒரு ஒரு காஸ்க்கு ஒரு பேக் ஸ்டோரி அண்ட் அப்படி இப்படின்ட்டு போகாமல் என்ன தேவையோ அந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் அந்த ஸ்டோரியில் மெயின் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அண்டு மற்ற ஒரு கேரக்டர்ஸ்க்கெலாம் லைட்டாக அந்த பேட்ச் ஒர்க் மாதிரி பண்ணி சூப்பராகவே அதை ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இனி ஒரு விஷயம் நான் மெயினாக சொல்லி ஆகணும், விஷுவல்ஸ். இந்த அளவுக்கு ஒரு இந்தியன் சினிமாவில், அதுவும் லோ பட்ஜெட்னால் நீங்கள் 500 ஒரு கோட் படம் 500 crores அண்ட் அதனோட விஷுவல்ஸையும் நம்ம இப்போ லோகா சந்திராவோட விஷுவல்ஸையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது. லோகாவோட, அதாவது கோட்டோட 10% ஒரு இதில் தான் லோகா படமே எடுத்திருந்தாங்க. அண்டு இந்த படத்துக்கும் அந்த படத்துக்கும் ஒரு கம்பேரிட்டிவ் அனாலிசிஸே நீங்கள் பண்ணி பாருங்கள். விஎஃப்எக்ஸ் படி எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது அப்படின்றது உங்களுக்கே தெரியும். அண்ட் இனி ஒரு எக்ஸைட்டிங்கான விஷயம் என்னென்னா, ஃபீமேல் லீடை வச்சு இந்த சினிமேட்டிக் யூனிவர்ஸை கிக் ஆஃப் பண்ணது தான். பிகாஸ் ஏன்னா பெரிய மூவ்ஸ் யாருமே எடுக்க மாட்டாங்க மோஸ்ட்லி இந்த ப்ரொடியூசர்ஸாக இருக்கிற டைமில். ஏன்னா ஹீரோவாக, அதாவது இப்போ ஒரு மேல் லீட் வச்சு ஒரு படம் பண்ணுறதுக்கும் ஃபீமேல் லீட் வச்சு ஒரு படம் பண்ணுறதுக்கும் நிறைய ஒரு வேரியேஷன்ஸ் இருக்கும். ஏன்னா காஸ்ட் வைஸ் பார்க்கும்போது நிறைய பட்ஜெட் நம்ம போடுறோம் அண்ட் அந்த அளவுக்கு கலெக்ஷன் வரணும் அப்படின்றதுக்காக மோஸ்ட்லி எல்லாருமே அந்த சினிமேட்டிக் யூனிவர்ஸை மேல் லீடை வச்சு ஆரம்பிக்கிறது தான் வழக்கம். ஏன்னா இப்போ நீங்கள் எம்சியு, டிசியு எல்லாத்தையும் பார்த்தாலுமே மேல் லீட்ஸ் தான் மோஸ்ட்லி இருப்பாங்க. ஃபீமேல் லீட்ஸ் அப்புறம் தான் இப்போ கேப்டன் மார்வல் அந்த மாதிரி வந்திருப்பாங்க. அண்ட் இதை கிக் ஆஃப் பண்ணதே ஒரு ஃபீமேல் லீட் அந்த மாதிரி இருக்கனால இந்த அளவுக்கு ஒரு தைரியமாக, இந்த அளவுக்கு ஒரு போல்டான மூவி எடுத்ததே செம விஷயம். அண்ட் இனி ஒரு மெயின் விஷயம் என்னென்னா, இப்போ ஸ்டோரியை கேமியோஸ் எந்த விதத்துலையுமே பாதிக்கலை. மெயின் விஷயமாகவே இப்போ கேமியோவாக மாறிடுறது வழக்கமாக போச்சு. அண்ட் ஸ்டோரிக்கு மெயின் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கேமியோவை அதுக்குள்ளார லைட்டாக இன்ஜெக்ட் பண்ணி விட்ருக்காங்க. அந்தளவுக்கு தான் அந்த கேமியோவே இருக்கும். இப்போ அஃப்கோர்ஸ் எல்லாருமே படம் பார்த்துருப்பீங்க. டொவினோ தாமஸ் அண்ட் துல்கர் சல்மானோட கேமியோ லைட்டாக போஸ்ட் கிரெடிட் சீனில் மட்டும்தான் வச்சுருந்தாங்க. அண்ட் அதை கதைக்கு எந்த அஃபெக்ட்டுமே பண்ணலை. இப்போ டொவினோ தாமஸையுமே எடுத்துக்கிட்டாலுமே
அது வந்து அந்த கதையோட ஒன்றி தான் அந்த கேரக்டர் வருதே தவிர, அந்த அந்த கேமியோவால அந்த கதை வந்து சுருங்கப்படல. அண்ட் வந்து எங்கேயுமே வந்து இப்ப மாறப்படல. ஏன்னா வந்து இப்ப கூலி படம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, மெயின் நெகட்டிவா வந்து எல்லாருமே சொல்றது அதான். நீங்க வந்து ஆமீர் கான ஏன் வச்சீங்க? தயால வந்து அதாவது ஏன் வந்து ஷோபின வச்சீங்க? அப்படி இப்படின்ட்டு நெறைய கேமியோவே வேணான்டா அப்படின்ற லெவலுக்கு வந்து பேசுனாங்க. பட் ஆனா இந்த படத்துல வந்து அந்த மாரி இல்ல. ஸோ அந்த ஸ்டோரிக்கு மெயின் இம்பார்ட்டன்ஸ் குடுத்து, அந்த ஸ்டோரிக்குள்ளார இருக்கிற கேரக்டர்ஸ வச்சு அந்த கேமியோ ரைட்டிங்ன்றது எழுதப்பட்டிருக்கு. இனி ஒரு விஷயம் வந்து மெயினா வந்து நான் வந்து சொல்லணும்னு நெனச்சேன். என்னன்னா, சாண்டி மாஸ்டர பத்தி சொல்லியே ஆகணும். உண்மையாலுமே அவர பார்த்தா எனக்கே பயமா இருக்குங்க. சாக்லேட் காஃபி சீன் மாரியே வந்து இந்த ஒரு ஹோல் மூவியே வந்து நடிச்சிருக்கிறாரு. அண்ட் வந்து உண்மையாலுமே அதுக்கு ஒரு தனி ஹேட்ஸ் ஆஃப். ஏன்னா, அந்த அளவுக்கு ஒரு நெகட்டிவ் ஷேட்ல வந்து இந்த அளவுக்கு டெரரா, பயங்கரமா அவர பார்த்தாலே உங்களுக்கே வந்து லைட்டா நடுநடுங்கும். என்னடா இவன் இந்த அளவுக்கு இருக்கிறான் அப்படின்ட்டு. அண்ட் ஆஸ் எ ஃபிலிமா நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு அது தோணாது தான். பட் ஆனா கொஞ்சம் நம்மளுக்கே அந்த பயம் இருக்கும்ல. ஸோ அந்த ஒரு விஷயத்த வந்து சூப்பராவே பண்ணியிருந்தாரு அவரு. அவரோட அந்த கேரக்டர் ஆர்க்கு வந்து அவரோட ஸ்க்ரீன் பிரசன்ஸ் எல்லாமே வந்து சூப்பராவே இருந்துச்சு. அவருக்கு ஒரு தனி ஸ்க்ரீன் ஸ்பேஸ் குடுத்து அந்த படத்துல வந்து சூப்பராவே பண்ணியிருந்தாங்க. அவரோட கேரக்டர தாண்டி அவரோட ஆக்டிங் பொட்டன்ஷியல் வந்து இந்த படத்துல வந்து செம்மையா இருந்துச்சு. கைஸ் நான் வந்து எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன்னு நெனைக்கிறேன். இதுதான் எனக்கு வந்து ஒரு பாசிட்டிவா தோணுச்சு. அண்ட் இதனால தான் வந்து லோகா படம் இந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லா ரன் ஆனுச்சு அப்படின்றது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. அண்ட் நான் இதில எதனா மிஸ் ஆயிருந்தாலோ, மாத்தி சொல்லியிருந்தாலோ வந்து நீங்க கீழ கமெண்ட் பண்ணுங்க. எல்லாரும் படிச்சு தெரிஞ்சுக்கிட்டோம். நானும் படிச்சு தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் என்னோட ரிவ்யூ வந்து உங்களுக்கு புடிச்சிருந்ததா, இல்லையா அப்படின்றதையும் நீங்க கீழ கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. So yeah guys, that's it for this video. See you on the other one. Until then, this is Hats Off signing off. Take care. Cheers. Bye.